எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். இது என்னவா இந்த எபிசோட நேம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்னே பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா எத்தனையோ மாற்றங்கள் நடக்கலாம், ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் கிரிக்கெட் பேசுறது மட்டும் மாறவே போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் எனக்கு என்ன கொடுத்துச்சு, நான் கிரிக்கெட்டுக்கு என்ன கொடுத்தேன், இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாடுனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த டாபிக் கீழே பேச போகிற எல்லாத்தையுமே வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்னே நேம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக வந்து நம்ம சேனலில் பண்ணல, ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம பண்ணது வந்து ஐபிஎல் ஆக்ஷன் சீரீஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நானே இந்த சீரீஸை. அதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், டெஃபினட்டாக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பார்த்தேன், பட் ஆனால் ரொம்ப ஒரு பீக் டைமில் போயிடுச்சு. பர்த் டெஸ்ட் மேட்ச் நடந்தது, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு போய் பிரிஸ்பனில் விளாடணும். அந்த ஒரு பிஸி ஸ்கெட்யூல்லையும் நிறைய விஷயங்கள் என் மைண்ட்லேயும் ஓடிச்சு. ஸோ அது ஓடினதுனால என்னால் பெருசாக ஐ குடன்ட் கம் பேக். அண்ட் வந்த உடனே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கூட வீடியோ பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்க கூட இல்லை, பண்ண வேணான்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்குன்னு அந்த ஒரு மென்டல் பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஐ ஹோப் நீங்கள்லாம் வந்து அதை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு. அட் த சேம் டைம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா வீடியோ போட்டு கிரிக்கெட்டை நீங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த காமெண்ட் செக்ஷனில் பேசுகிறதெல்லாம் பார்க்குறது எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேசட் ஆஃப் மை லைஃபாக கடைசி ஒரு 4-5 வருஷமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி டிட் மிஸ் யூ. ஆனால் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இப்போ அப்படியே மேக்கப் பண்ணிடலாம். அடுத்த 6 மாதம் கிரிக்கெட் கண்டென்ட் பொனான்ஸா தான். ஐபிஎல் வேறு இருக்குது. அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் சிஎஸ்கேனை எடுத்த அந்த மொமெண்ட் ஐபிஎல் ஆக்ஷனில் ரொம்ப ஒரு பெரிய மொமெண்ட் என்னோடய லைஃப்பில். 2015 கடைசியாக விளாடினேன். பூனே, டெல்லி, ஆர்ஆர், கிங்ஸ்னு போய் ஒரு வளம் வந்து திருப்பி சிஎஸ்கேக்கே வந்திருக்கேன். ஒரு பிக் மொமெண்ட். ஆனால் அதை பற்றி பெருசாக ரெஜாய்ஸிங்காக பேசுகிறதுக்கான அந்த ஒரு டைம் இல்லை. எனி விச் வேஸ் கம்மிங் பேக், நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து பிகின் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சும்போது எனக்கு முதல்ல மனசுக்கு வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை பற்றி நம்ம பேசணுமா கூடாதான்னு நானே நிறைய யோசித்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மிட் சீரீஸில் வந்திருக்கோம், நிறையா பேசக்கூடாதுங்கிறத ரொம்ப தவிர்த்தா கூட என்னையே அறியாமல் மெல்பர்ன் டெஸ்ட்டில் ஒரு இன்வால்மெண்ட்டோட வந்து ஒரு ட்வீட்டை போட்டேன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஏன்னா நிறைய அதுக்கப்புறமா தான் வந்து ட்விட்டர் ஓப்பன் பண்ணி யார் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா அதில் கூட அவர் வேணுன்ட்டே தான் போட மாட்டேங்கிறாரு, மனசில் ஏதோ அவருக்கு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. இது வந்து ரிட்டையர்மெண்ட்டு அப்புறம் கோபிநாத்தோட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். இது என்ன அப்படின்னா, என்னோட இந்த பகுதியை ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஓவர். ஆனால் அஸ்வின் இந்த கிரிக்கெட்டர் இன்னும் டெஃபினட்டாக முடியல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் என்ன எதுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பர்சனல் டிசிஷன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை ஆற நான் ஆக்சுவலி பேசலாம்னு ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் என்னோட என்டையர் ஸ்டோரி ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட்டரே வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், எவ்வளோ அழகாக கொண்டு வரலாங்கிறது என் மனசில் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணதோ சரி, இல்லை நான் கற்றுக்கிட்டதோ சரி, பாஸ் ஆன் பண்ணால் இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இந்தியாவுக்கு போய் விளாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். அப்படி அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லானா 1% யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அது இருக்கணும்னு நான் நம்புகிறேன். சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். ஏன் ரிட்டையர் ஆனேன், எதுக்கு ரிட்டையர் ஆனேன் அப்படிங்கிறதுலாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என் மனசில் என்ன இருந்துச்சோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னு நினச்சனோ அதை பண்ணிட்டு வந்துட்டேன். இது இப்படி தான் முடியணும், இது இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது எத்தனதர். ஏன்னா நம்ம லைஃப் எப்படி வாழறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியே சினர்ஜியோட தான் போகும். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்கோ, ஒரு ரொம்ப ஃபேமஸ் கோட் நான் என் கரியரில் மேலே வரும்போது ஒரு கோட் ஒன்று சந்தித்தேன், அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆல்வேஸ் ரிமெம்பர், when you climb up the ladder you see a lot of people, when you come down the same ladder you will see the same people. அதான் என்னன்னா, ஒரு ஏணியை ஏறுறோம், அது யாரெல்லாம் அந்த மனுஷங்க நம்மளை ஏற்றி விடுறாங்களோ அந்த ஏணியில் ஒவ்வொரு கால்லையும் அவங்களே தான் நம்ம இறங்கும் போதும் பார்ப்போங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான லைன். அது ஏன் சொல்லுவாங்கன்னா, ஏறும்போது ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு கிராட்டிடியூடோடையும் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏறி என்னோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிற அதை பர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி நிறைய மக்களை சந்திக்கும் போது ரொம்ப பெரிய என்னோட லைஃப்லேயே நான் ரொம்ப என்னை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மனுஷங்க எல்லாரையுமே நான் தக்க வச்சுட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில். ஸோ அதை நான் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன் என்னோடய வாழ்க்கையில். நம்ம பண்ணுற அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், விக்கெட்ஸு, ரன்ஸ், அதெல்லாம் வந்து இந்த கேம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். பட் ஓவர் கோர்ஸ் ஆஃப் டைம் இதை நம்ம அப்பப்போ பேசும்போது என் மனசை கொஞ்சம் தெளிவுபடுத்தி இன்னும் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்றேன். பட் அதுக்கு இன்னும் டெஃபினட்டாக டைம் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் என்ன, அதே சமயத்தில் ஆச்சரியம் ஊட்டிய விஷயம் என்னென்னா, இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை, அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு பகுதி, நான் வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக கூட நம்ம யூடியூப்பில் பேசும்போது நிறையா வந்து 2020 ஒன் டே மேட்சஸ்லாம் நடக்கும்போது நிறையா நம்ம கேம்ஸ் எல்லாம் கூட ரிவ்யூ பண்ணுவோம், ஐபிஎல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம். நிறைய ஃபேன் வார்ஸை ட்விட்டரில் பார்த்துருக்கேன். அதில் வந்து கிரிக்கெட் ட்விட்டர் அப்படின்னு ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு கிரிக்கெட்டை நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது, டேய் இவங்க பேசுகிறதுலாம் நிறைய தடவை நடந்திருக்கேடா, நடக்குதேடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். நிறைய ஃபேன் வார்ஸ் அண்ட் டிபேட்ஸ் நடக்கும். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது டியூரிங் அ மேட்ச் ஒரு நிறைய வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டிருக்கேன் நானும் விளையாடும் போது. பட் டியூரிங் அ மேட்ச் காமெண்ட்ரி, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ், கிரிக்கெட் ட்விட்டரில் பேசுகிற சில கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு நானே வந்து பின்தள்ளப்பட்டேன்.
ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்க அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்தா. எனக்கு வந்து இந்த ஃபேன் வார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து இவ்வளோ வன்மத்தியாக கக்குவீங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா நம்ம அகேன் அண்ட் அகேன் இந்த ஃபேன் வார்ஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸாக ஃபார்ம் ஆகி நிறைய பேர் கிரிக்கெட் பேசுறது இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு கிரிக்கெட்டாக கொண்டு போய் சேர்க்காதனால தான் நடக்குதோ அப்படின்னு தோணுது. நான் எப்போதுமே இதை சொல்லியிருக்கேன். கிரிக்கெட் நீட்ஸ் டு பி டாட். கிரிக்கெட்டாக கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது நடக்கலைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து முன்னிறுத்தி வரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எஸ், இந்தியாவில் நிறையா கிரிக்கெட்டர்ஸை வந்து நம்ம டெமிகாட் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். நோ டவுட் அவங்க பண்ணுற அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், நமக்கு கொடுக்குற ஜாய், அந்த மொமெண்ட்ஸுக்கெலாம் வந்து அவங்களுக்கு அதை நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிராட்டிடியூடாக நம்ம பார்க்கலாம். பட் நெவர்தலெஸ் என்ன ஒரு விஷயம்னா அது டர்ட்டியாக போயிடுது. ஒரு 11 பேர் விளாட்றாங்கன்னா அந்த 11 பேருக்குள்ளேயே ஒத்தரையும் சண்டை போட்டுக்கிறது பார்க்க நல்லாவா இருக்குது. அண்டு அதை சொல்லும் போது கூட நிறைய பேர் இதை சொல்ல தவிர்த்துடுறாங்களோ, மறந்துடுறாங்களா, இல்லை மறக்க வச்சிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி எனக்கு ஒரு சின்ன கேள்வி எழும்பிச்சு இதை பார்க்கும்போது. இப்போ இவ்வளோ பேர் அடிச்சுக்கிறீங்க ஒரு பிளேயருக்கு இன்னொரு பிளேயருக்கு நடுவில் பேட்டில்னு. ஒருவேளை இந்த பிளேயர்ஸ் நாளைக்கு விளாட்லன்னா என்ன பண்ணுவீங்க? வேலை இருக்குமா, இருக்காதா? எனக்கு அதான் யோசிச்சு பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஆனால் என்ன ஒரு மேக் நோ மிஸ்டேக், இது எப்படி போகுதுன்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு மென்டார் இருக்கார். அவர் கொஞ்சம் பிஸ்னஸ்மேன் கூட. ரொம்ப மென்டாராக, ஏன் அவரை நான் மென்டாராக பார்க்குறேன்னா, பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் நிறையா வந்து விஷயத்தை ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் இவர் கொஞ்சம் அடிமட்டத்துலேருந்து வந்ததுனால நிறைய ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட ஒன்று சொன்னார், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சார் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாம் கரெக்டாக உங்கள் மனசில் படுறதை பேசுகிறீங்க, நியாயமாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னென்னா எக்கனாமிக் மாடல்னு ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக் மாடலை சுற்றி தான் நிறைய விஷயம் இந்த உலகத்தில் இயங்குது. அண்ட் ஸ்போர்ட்லேயும் ஒரு பெரிய எக்கனாமிக் மாடல் இருக்குது அப்படின்னாரு. அவர் சொன்னது ரொம்ப மிகப்பெரிய உண்மை. நான் அப்போ தான் அவர் மீட் பண்ணி, இது வந்து எனக்கு கற்றுன்னு ஒரு 5 வருஷம் ஆச்சு. பட் இதை ஒருவேளை நான் இன்னொரு 5 வருஷம் முன்னாடி கற்றுந்தேன்னா என்னோட ஆசைகள்லாம் இன்னும் கூட கிரிக்கெட் ஃபீல்டில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. எனிவே, கம்மிங் பேக் டு த டாபிக். ஒருவேளை இந்த பிளேயர்ஸ்லாம் இல்லைன்னா எப்படி அடிச்சுப்பீங்க? யாருக்காக அடிச்சுப்பீங்க? காவலே படாதீங்க, யாராவது 2 பேரை உருவாக்கி அடிச்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. சில சமயம் பார்க்க சிரிப்பாக இருக்குது, ஆனால் அந்த வன்மத்தை தவிர்க்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட தரப்புலேருந்து எவ்வளோ முடியுமோ கிரிக்கெட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கிரிக்கெட்டை சினிமாவாக பார்க்கவோ இல்லை கிரிக்கெட்டை சீரியலாவோ பார்க்கவோ டெஃபினட்டாக பார்க்குறதே தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் எந்த மாதிரி காலகட்டத்தில் கிரிக்கெட்டராக வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்த காலத்தில் 2003 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அஃப்கோர்ஸ் ஷுவராக பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து இந்த சோனியில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னிங்ஸ் அப்படின்னு வரும். நம்ம மந்திரா பேடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேல் ஹோஸ்ட் வந்து கலக்குனாங்க. இஃப் ஐம் நாட் ராங், மேபி அதுக்கு முன்னாடியே யாராவது வந்திருந்தால் அதை நீங்கள் குற்றம் சாட்டலாம் கமெண்ட் செக்ஷனில், நான் கற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். பட் அவங்க எனக்கு ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்தது வந்து அவங்களும் சாரு சர்மா, அப்புறம் 2-3 கிரிக்கெட்டர்ஸ்லாம் உட்காந்து கிரிக்கெட் சூப்பராக பேசுவாங்க. அது வந்து எப்படின்னா, மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு 2:30-3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வேர்ல்டு கப்பில். ஆனால் 12 மணிக்கெலாம் இவங்க ஆஜராயிடுவாங்க. அவங்க ஆஜரானவொடனே புக்கை வச்சுன்னு ரெக்கார்ட் நோட் எழுதினு நான் ஆஜராயிடுவேன் அதுலேருந்து பார்க்குறதுக்கு. அப்போ வந்து இந்த ஜோசியக்காரங்க வருவாங்க, கிளி வந்து சீட் எடுக்கும், இதெல்லாம் எடுக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய கிரிக்கெட் பேசுவாங்க, முக்கியமாக கிரிக்கெட் எக்கச்சக்கமாக பேசுவாங்க. ஸோ அதே ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டேன், பண்ண ஒரு பெரிய தப்பு. நான் பார்க்கல கமெண்ட்ரியோட மேட்ச் முடிஞ்சவொடனே சில பேர் ஒப்பீனியன்ஸ் கருத்து தெரிவிப்பாங்க, அது 1-2 அங்கே கண்ணில் படும். பட் மேட்சும் போது கிரிக்கெட் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற அனுபவமே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கேம் அந்த மெல்பர்ன் வந்தோடனே அந்த ஜெட்லாக் வேறு இருந்தது, காலங்காலத்தால் டக்குன்னு எழுந்துட்டேன். ஒரு 3:30 மணி 4 மணிக்கெலாம் எழுந்து ப்ரீ மேட்ச் ஷோவை பார்த்துட்டேன். ஐயோ, ப்ரீ மேட்ச் ஷோவில் எங்கடா கிரிக்கெட் எங்கே தள்ளு பார்க்குறேன் கிரிக்கெட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஏன்னா நான் சொல்கிறேன், ரோட்லலாம் கிரிக்கெட் விளையாடி வாழ்ந்த காலகட்டம். அந்த ரோட்டில் கிரிக்கெட் விளையாடும் போது மதில் சிவரில் உட்காந்துட்டு அந்த ரோட்டில் விளையாட கிரிக்கெட்டுக்கு கமெண்ட்ரி கொடுப்பாங்க பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ கூட அவங்களாம் இன்னும் நிறைய கிரிக்கெட் பேசியிருக்காங்க இப்போ பேசுகிற கிரிக்கெட்டோட. ஸோ என்னோட ஒரு ஆனஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து கிரிக்கெட்டாக நான் வழங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கேன். அண்ட் நான் எப்போவுமே நான் ட்வீட் கூட 1-2 ட்வீட் போட்டேன். அது கூட டேய் நான் அப்படி சொல்லலடா அப்படின்னா, அப்படி சொல்லலைன்னு சொன்னது கூட எங்களுக்கு தெரியும் பாஸ் அப்படிங்கிறாங்க. டேய் சத்தியமாக அப்படி சொல்லடா. ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். மெல்பர்ன் டெஸ்ட்டில் வந்து ஃபைனல் டே ரிஷப் பண்ணிட்டும் ஜெயஸ்வாலும் வேறு லெவலில் பேட்டிங் ஆடினாங்க. ட்ரா நோக்கி போயிருந்தது கேமு. நான் அஃப்கோர்ஸ் அன்னியோட மார்னிங் கொஞ்சம் நேரம் ஜெயஸ்வால் ஆடி ஹி ஹட் பிளேட் அண்ட் மிஸ்ட் அ ஃபியூ, அதை பார்க்கல. பட் அதுக்கப்புறமா தான் அதை கவனித்தேன். பட் இவங்க 2 பேரும் அந்த மிடில் செஷனை எடுத்துருவாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஈவன்லி ப்ராய்ஸ்டு, ஒரு ட்ராவை மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து இந்தியாவுக்கு கோயிங் இன்டு த நெக்ஸ்ட் டெஸ்ட் ஈவனாக போகிற மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அப்போ நான் போட்டேன், என்ன போட்டேன்னா, குட் லீடர்ஸ் எமர்ஜ் அவுட் ஆஃப் தி ஸ்கிராப்ஸ் அப்படின்னு போட்டேன். ஸ்கிராப்னா என்னன்னா ஒரு ஹார்ட் ஃபாட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜெயிக்க முடியாது, ஆனால் சண்டை போடுறீங்க, அது அந்த ஸ்கிராப். அதை போட்ட உடனே சம்மந்தமே இல்லாமல் ஃபேன் வரணும். உடனே அடுத்து என்ன போட்டேன்னா, இது ஃபேன் கிளப் ஓன் பண்ணுற ஆளுங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு. அதாவது வந்து
ஃபேன் கிளப்பை ட்விட்டர்லேயே ஓன் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க. ஐம் நாட் சேயிங் வந்து யார் பிளேயர் அங்கெல்லாம் போகல, அதெல்லாம் தேவையில்லாத பிஆர் விஷயம். எனக்கு அதெல்லாம் நான் விருப்பமே படலை. அது என்னை சேர்ந்த ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அதை போட்ட உடனே எங்கெங்கேயோ எடுத்துன்னு போயிட்டாங்க. டேய் நான் உங்களை சொல்லடா அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் பாஸு அப்படிங்காங்க. டேய் தெரியாதுடா உனக்கு. நான் கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் ட்வீட் எப்படி போடுவேன்னா, அப்படியே ஒரு 19 ரூபா போடுறது தான். நான் ஆர்கூட் கால ஆள். ஆர்கூட்டில் வந்து ஃபீலிங் பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்ட ஆள். மனசில் என்ன படுறதோ அதை போடுவேன். அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா. புரியுற மாதிரி நேராக போடுங்க பாஸ் அப்படின்னாரு. பாரு, புரியுற மாதிரி நேராக போடுங்கலாம் அந்த நியூஸ் சேனலில் இருக்கிறவங்க அவங்க கிளிக் பைட்டுக்காகவும் ஹெட்லைன்ஸ்க்காகவும் சொல்கிற மேட்ரு. என் மனசில் படுறதை நான் போடுறேன். என் மனசில் படுறதை என்ன வேணுமோ அதை சொல்கிறேன். நேர்படையாக போட்டு நீங்கள்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு நான் ட்வீட் போடல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து என்னடா நம்மள மாதிரியே ட்விட்டரில் மேட்ச் பார்க்குறாரு அப்படின்னு. நம்மள மாதிரி தான். நான் கிரிக்கெட் ஃபேன் தான் ஃபஸ்ட்டு. கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன். அதனால் அப்படி தான் போடுவேன். அண்டு டெஃபினட்டாக வந்து செலிப்ரேஷன் பண்ணுறது, குதிக்கிறது, இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு சம்மந்தம் எல்லாம் விஷயம் நான் போட மாட்டேன். when I said good scrap, I meant hard fought test cricket for these two leaders. Of course, on that note, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப வந்து கிரிக்கெட்டை நான் டச் பண்ணல. பிஜிடியில் ரொம்ப அது ரிவ்யூலாம் பண்ணல. ப்ரீடாகும் வருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருந்தாரு. அவரே வந்து இது 8 புள்ளி கோலம் போடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர் அவுட் ஆகிறதுக்கு வந்து 8 புள்ளி கோலம் போட்டு அதுக்கு வீடியோலாம் போட்டு ஆர்டிக்கல் எழுதியிருக்கு 5 வருஷம் முன்னாடி, நீ அதை மாற்றவே இல்லைனா அப்படி இப்படின்லாம் அவர் போட்டிருந்தாரு. எனக்கே அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும். அஃப்கோர்ஸ் இட் ஜஸ்ட் ஆட்ஸ். அவர் போட்ட அந்த ஆர்டிக்கலுக்கு வந்து ப்ராபப்ளி வந்து அது இப்போ சரியாக ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி அவர் அதை திருப்பி இது பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு பெரிய பிலீஃப் கிடையாது. இனிவே நான் அதுக்குள்ளே போகல. பட் ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒப்பீனியன் இருந்தது. அதான் இந்த 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங், யோசிச்சு பாருங்கள், 2 டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். ஜஸ்டின் லேங்கர் ஒரு இடத்துல ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்படி இந்தியாவில் நீங்கள் எல்பிடபிள்யூ போல்ட் ஆறீங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் கொஞ்சம் சீமிங் கண்டிஷன்ஸில் எட்ஜ் வாங்கி ஸ்லிப்பில் அவுட் ஆகிறது காமன். இப்போ போல்டார இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்துலேருந்து ஒரு பிளேயர் வராங்க, டம்முன்னு காலில் வாங்கி அவுட் ஆகிறாங்க, போல்டாக வராங்கன்னா அதை பற்றி அவங்க யாரும் பேசி இப்படி ஆறாங்கன்னு சொல்லி அவங்க மைண்டில் ஏற்றலை. ஸ்லிப்பில் அவுட் ஆகிறது காமன். நீ ஸ்லிப்பில் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அடிக்கிறங்கிறது தான் டீமுக்கு முக்கியம். ஸோ அதை மைண்ட்லேருந்து எடுத்துணும். ஜஸ்டின் லேங்கர் ஒரு பாயிண்ட் சொன்னார். அது எப்படின்னா அத்திப்புத்தா மாதிரி ஒரு விஷயம், ஒரு மேட்டர் ஒன்று வந்தது. அது கேட்டேன். இதெல்லாம் கேட்கும்போது தான் எத்தனை விஷயம் நான் இன்ஃபேக்ட் வந்து டைரியில் நோட் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். எத்தனை விஷயம் கிரிக்கெட்டுக்கு சூப்பராக இருக்குது, கரெக்டாக பேசியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணும்போது ஒரு டிக் வந்தது. ஜஸ்டின் லேங்கர் சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் ஜஸ்டின் லேங்கருக்கும் அது பேசுறதுக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று வந்தது. அது வந்து என்னன்னா, நம்ம ஒரு ரிஷப் இருக்காரு, சாரி அவரை பற்றி கருத்து தெரிவிக்கிறதுக்கு இல்லை. ஒரு பக்கம் கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, அவர் வந்து ஏரி ஃபரியாக பயங்கர ஷாட்ஸ் ஆடுறாரு. அவர் வந்து டெஃபினட்டாக ஹி ஹேஸ் டு ஃபைட் இட் அவுட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னாங்க. குட் ஒப்பீனியன், ஆல்வேஸ் பீன் டோல்டு. நான் சின்ன வயசுலேருந்து வளரும்போது எல்லாம் சொல்லுவாங்கன்னா, ஃபைட் பண்ணி விளாடணும் டெஸ்ட் கிரிக்கெட்டு, கான் கிவ் யுவர் விக்கெட் அவே. யார் எங்கே நம்ம வீட்டில் ஆடுற எனக்கே சொல்லுவாங்க. அவர் டாப் 5 ஆடுற ஒரு பேட்டர். ஸோ இந்த லைனை சொல்கிறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆதி காலத்துலேருந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்து வந்திருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா, சிட்னியில் அவர் ஒரு ஹார்ட் ஃபாட், அதாவது அவரே வந்து ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் 2 மேட்ரையும் பண்ணார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹார்ட் ஃபாட், இங்கே அடிச்சு சையத் அஜ்மல் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, ஹிட் மீ ஹியர் அண்ட் ஐ கோ கெட் 50 அப்படின்னு இங்கிலாண்டில். அந்த வீடியோ யூடியூப்லேயே இருக்கும், ஸ்கை ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே அடி வாங்கி ஒரு 40 அடிச்சார். ஐ திங்க் தட் வில் பி த லீஸ்ட் ஸ்போக்கன் இன்னிங்ஸ் ஆஃப் ரிஷப் பண்ட் இன் இஸ் என்டையர் கரியர் நான் நினைக்கிறேன். வெரி அன்ஃபேர். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆடினார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஸ்வாஷ் பக்லிங் 50. இது எப்படின்னா மெல்பர்ன் வெதர் அப்படின்வாங்க. மெல்பர்ன் வெதர் எப்படின்னா ஒரே நாள் 5 சீசனையும் பார்த்துடலாமா சில சமயம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின அவர் தான் செகண்ட் இன்னிங்ஸ் இப்படி ஆடினார். ஸோ உடனே செகண்ட் இன்னிங்ஸில் அவர் 60 அடித்தவங்க உடனே என்ன பண்ணாங்க, 29 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் 40 நல்லா தான் ஆடினார். அதை மறந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி ஆனா தெரியுமா, ரிஷப் இப்படி தான் ஆடணும் அப்படின்னு இப்படி கையை மடக்கி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 2 பேரும் சொல்லும் போது அப்படி கையை மடக்கணும் போல் எனக்கே தோணிடுச்சு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன சார்? டெஸ்ட் கிரிக்கெட்னா அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் தான் டெஸ்ட் கிரிக்கெட். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் மறந்துடுறோம். இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் வந்து பேட்டிங் ஹஸ் பீன் சிக்னிஃபிகன்ட்லி டிஃபிகல்ட். 18லேருந்து இப்போ 25 சேர்த்து சொல்கிறேன். பட் WTC சைக்கிளில் நிறைய தடவை பேட்டிங் ஆவரேஜஸ் குறைஞ்சிருக்கு. ஜோ ரூட் மட்டும் அவர் தனி ஒரு ஜோனில் போயிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் திருப்பி டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. என்ன நம்ம ஒன்று ரியலைஸ் பண்ணால், ரிஷப் பண்ட் இந்த டைம்ஸில் ஆடி இருக்காரு. யாராவது ஒருத்தர் அவர் வந்து 10 வாட்டி டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆயிடுறேன், யாராவது ஒருத்தர் காட்ட சொல்லுங்கள், நான் என் பேரை மாற்றிக்கிறேன். அவர் டிஃபென்ஸ் ஆடி எத்தனை வாட்டி எக்ஸ்ட்ராடினரி பால்ஸ் ஆப்போசிஷன் டீம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் பேரை மாற்றிக்கிறேன். ஏன்னா ஹீஸ் காட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சஸ் கோயிங் அரவுண்ட் இன் வேர்ல்டு கிரிக்கெட். இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஒரு டிஃபென்ஸுங்கிறது ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட். சாஃப்ட் ஹேண்ட்ஸில் வேற மாதிரி டிஃபென்ஸ் வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான் ரிஷப் பண்ட். நெட்டில் இவ்வளோ நாள் போட்டிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற போட்டேன்னாலே சக்குன்னு வாங்கி எவ்வளோ பேட்ஸ்மேன் எடுத்திருக்கேன். இட்ஸ் ஹேப்பன்ட் மச் லெசர் வித் ரிஷப் பண்ட். அவுட் ஆக மாட்டார், எல்பிடபிள்யூ லேஸில் ஆக மாட்டார், எட்ஜி லேஸில் வாங்காது. சரியான டிஃபென்ஸ்.
அந்த பையனுக்கே அது தெரியுமான்னு தெரியல. எத்தனையோ தடவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஹீஸ் காட் த பெஸ்ட் டிஃபென்ஸ். அட்டாக்கிங் கேம் இறங்கி சொல்றதா, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறதா, ஸ்வீப் அடிக்கிறதா, ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறதா வச்சிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலரா, ஸ்பின்னரா, அந்த இதுல சொல்லுவார்ல, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கி, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கிங்கிற மாதிரி எல்லா ஷாட்டும் வச்சிருக்காரு. இருக்கி இருக்கி இருக்கி. ஆனால் இந்த ஷாட் எல்லாமே ஹை ரிஸ்க் ஷாட். ஸோ இதில் ஒரே மேட்ரு தான், இப்படி ஒரு டிஃபென்ஸை வச்சுன்னு அந்த பையன் 200 பால் ஆடினான்னா எல்லா மேட்சும் ரன் அடிப்பான். த பாயிண்ட் இஸ் அந்த மிடில் கேம். மிடில் கேம்னா என்னன்னா, நம்ம டிஃபென்ஸ் ஆடுறதுக்கும் இந்த அட்டாக்கிங் ஷாட்டுக்கும் நடுவில். டெஸ்ட் கிரிக்கெட் வந்து எங்கிட்ட பத்ரிநாத் ஒரு வாட்டி சொன்னார், நீங்கள் உங்களுக்குலாம் 1000 கருத்து இருக்கலாம், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஐ ஹவ் சீன் பத்ரிநாத். டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் சும்மா நம்ம டைம் பாஸ்க்கு ரன் அடிப்பார், நான் பார்த்துருக்கேன். பாவம் அவ்வளோ டெஸ்ட் மேட்ச் ஆடல, வெரி அன்லக்கி. அவர் அடிக்கடி என்ன சொல்ல, ஆஷ் பேட்டிங் ஆடுறது மட்டும் ஒரு டிராஃபிக் நிறைஞ்ச ரோடில், ஒரு சிட்டி ரோடில் வண்டி ஓட்டுற மாதிரி. ஃபஸ்ட் கியர்லேருந்து 5th கியர் வரைக்கும் ஓட்டலாம், நேரம் பார்த்து தான் 5th கியர் ஓட்ட முடியும், வண்டி நிற்கும் போது 5th கியரில் ஓட முடியாதுன்னு வர எக்ஸாக்ட் லைன். இப்போ பேசுகிறவங்க, கிரிக்கெட்டை வழங்குறவங்க அவங்ககிட்ட நீ அடிச்சா தான்டா நீ ரிஷப் பண்ணிட்டுன்னு சொன்னால் அது எப்படி செட் ஆகும்? இல்லை நீ டிஃபென்ஸ் ஆனால் தான்டா ரிஷப் பண்ணிட்டு சொன்னால் எப்படி செட் ஆகும்? அவர் இந்த அடிக்கிற கேமில் இப்போ ஒரு 100 ரன் அடிக்கிறாருன்னா அடிக்கிற கேமில் 20 ரன் அடிச்சு, டிஃபென்ஸ் ஆடுற கேமில் அங்கே இங்கேன்னு சிங்கிள் சினிக்கு ஒரு 20 ரன் அடிச்சு, ரிஸ்க் ஃப்ரீயாக கவர் டிரைவ், கட்டு, ஸ்ட்ரெயிட் டிரைவ், ஃப்ளிக்குன்னு 80 ரன் அடிச்சாருன்னா மேட்சுக்கு 120 ரன் 100 ரன் அவர் ஷுவராக அடிப்பார். எக்ஸ்ட்ராடனரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவர் இந்த மிடில் கேமை எப்படி ஃபைன் பண்ணுவார்? நீ சுத்துமாமா அப்படின்னு சொன்னா ஃபைன் பண்ணுவாரா? டிஃபென்ஸ் ஆடுமாமா அப்படின்னு சொன்னால் ஃபைன் பண்ணுவாரா? சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லணும். பத்ரிநாத் எனக்கு சொன்னதை சொல்லணும். ஒன்று நீங்கள் அதை சொல்லணும், இல்லை அவரை புஷ் பண்ணணும். டைட்டாக ஆடி ரன் அடிக்கிறது தான் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு புஷ் பண்ணணும். அந்த பையன்கிட்ட எல்லா சரக்கும் இருக்குது. யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து பாம்பேல ஒரு டஃப் விக்கெட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் இஷ்டத்துக்கு ஒரு நாக், இஷ்டத்துக்கு ஒரு நாக். என் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருந்தானே எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவோட சொல்லியிருப்பாங்க, அந்த நாக்கை பயங்கரமானாரு. அடுத்து சிட்னியில் போயிட்டு 40-60 இஷ்டத்துக்கு ஆடுறாரு. இந்த சீரீஸ் முழுக்க அவர் நிறைய ரன் அடிக்கலன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த சீரீஸ் முழுக்க அவர் ரன் அடிக்காத பேட்ஸ்மேன் மாதிரி ஆடவே இல்லை. அவ்வளோ டைம் அவர் மட்டும் 145 ஸ்டாருக்கு போட்டால் 145 போடுற அப்படின்னு கேட்டுன்னே ஆடுறாரு. அஃப்கோர்ஸ் ஜெயஸ்வால் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் போலிங் டூ ஸ்லோன்னு ஸ்டாருக்கு சொன்னதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. நிஜமாவே அவர் போலிங் டூ ஸ்லோவாக காமிச்சது ரிஷப் பண்ணிட்டு தான். இவ்வளோ நான் அந்த பையனை ஏன் பாராட்டுறேன்னா, அவன்கிட்ட இருக்கிற சரக்கை இன்னும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக உடனே அவரை பயங்கரமாக தூக்கி விட்டேன், நெக்ஸ்ட் லீடர் இஸ் கமிங், அதெல்லாமும் நீங்கள் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லாட் ஆஃப் குட் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. அண்ட் கிரிக்கெட்டாக பேசலாம். என்னோட சேனல் கிரிக்கெட்டாக வழங்குறதுக்கு ஆல்வேஸ் அந்த நோக்கத்தில் தான் இருக்கும். எல்லாரும் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் யாரை தாங்க கடைசியில் வந்து அடிச்சுப்பீங்க கிரிக்கெட் ட்விட்டரில்? பார்த்து செய்யுங்க. சொல்ல மறந்துட்டேன், நிறைய கிரிக்கெட் வருது அப்படின்னு சொன்னவங்க கிட்ட, நம்ம சேனலில் IL T20 விளாடுறாங்க டோர்னமெண்ட். துபாய், அபுதாபி, ஷார்ஜாவில் விளாடுறாங்க. 6 டீம், அதில் 3 ஃப்ரான்ச்சைசி இந்தியா சேர்ந்த ஃப்ரான்ச்சைசிஸ், MI எமிரேட்ஸ், துபாய் கேபிட்டல்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸோட ஃப்ரான்ச்சைசி, அப்புறம் அபுதாபி நைட் ரைடர்ஸ், 3 டீம்ஸ் விளாடுறாங்க. இந்த டீம்ஸ்லாம் அந்த டோர்னமெண்ட் விளாடுறதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இதுதான் ஒன்லி டோர்னமெண்ட் இந்த வேர்ல்டு வேர் 2 லோக்கல் பிளேயர், UAE அந்த பிளேயர் எல்லா டீம்லையும் 2 பேர் விளாடணும். அதுலேயும் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல டேலண்ட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. 9 ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்க. லிட்ரலி ஃபாரின் பிளேயர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஹப்பாக இந்த டோர்னமெண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த டோர்னமெண்ட்டை ரிவ்யூ பண்ணுவோம். நமக்கு ஃபுட்டேஜஸ் கிடைக்க போது, லைவ் ஃபுட்டேஜஸை நம்ம டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் பார்க்கலாம். டேவிட் ஒயிட் அந்த டோர்னமெண்ட்டோட CEO, அந்த டோர்னமெண்ட் எப்படி போயிட்டுருக்கு, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபைனான்ஷியலி வயபிளாக, அதே சமயத்தில் என்ன மாதிரி எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் வச்சுருக்காங்க நம்ம சேனலில் பேசியிருக்கேன். அந்த எபிசோடும் வருது, அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அட் சேம் டைம் இந்த டோர்னமெண்ட்லேயே நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்குது. டோர்னமெண்ட் அங்கே இருக்கிறவங்க போய் பார்க்கணுன்னா என்னோட கோட் ASH99 யூஸ் பண்ணிங்கன்னா 99% டிக்கெட்ஸில் ஆஃப் கொடுக்குறாங்க. எவ்வளோ? 100 ரூபானா 99 ரூபா கிடையாது, 1 ரூபா கொடுத்து நீங்கள் மேட்ச் பார்க்கலாம். போய் லாட்ஸ் கமிங் யுவர் வே. கிரிக்கெட் எக்கச்சக்கமாக வருது. இந்தியா இங்கிலாந்து விளையாட போகிறாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, IPL வருது. மஞ்சள் துணி போட்டு நானே வேறு வரப்போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.